ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்திய தலைநகர் நியூ டெல்லியில் மகேந்திர பார்க்குக்கு பக்கத்தில் ஜஹாங்கீர்புரிங்கிற ஒரு சின்ன அழகான ஏரியா இருக்கு. அப்படி நெருக்கமாக வீடுகள் இருக்க, மக்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க அந்த ஏரியாவில் மே மாதம் 31 2010 அந்த ஏரியா மக்கள் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வர்றதை ஃபீல் பண்ணுறாங்க. வழிநெடுக மக்கள் அந்த வீடெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு டைமும் உள்ளுக்குள்ளேருந்து தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த வீட்டை நோட் பண்ணும்போது தெரியுது, பல நாட்களா அந்த வீடு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து சந்தேகப்பட்ட அந்த மக்கள் அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த வீட்டில் ஒரு தம்பதிகள் வாடகைக்கு இருந்தாங்க, இப்போ ஒரு வாரமா நானும் அவங்கள பார்க்கல, எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. அந்த வீட்டு ஓனருக்கும் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற துர்நாற்றம் தெரியுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாரு. சார், இந்த மாதிரி நான் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தேன், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வந்துட்டு இருக்கு, பக்கத்துல மக்கள் இருக்கவே முடியல சார், வந்து பாருங்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அந்த துர்நாற்றத்தோட வீரியம் மேலும் மேலும் அதிகப்படுது. ஈவன் அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரால 5 நிமிஷம் கூட நிக்க முடியல. பட் அப்போ லைட்டை போட்டு பார்க்கும்போது அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல தலை குப்புற இப்படி திரும்பி படுத்திருக்க ஆல்மோஸ்ட் அழுகிய நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட பேரு கமலேஷ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ வீட்டு ஓனர் கிட்ட கேட்குறாங்க, இங்க பாருங்க சார், நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, இங்க உள்ளுக்குள்ள ஒரு பெண் சடலமா இருக்காங்க, என்ன நிகழ்ந்தது, இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதிகள், இளம் தம்பதிகள், புதுமண தம்பதிகள், அப்பதான் திருமணம் ஆயிருக்கு வந்தாங்க. அந்த நபர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, சார், நாங்கள் 2 பேருமே காதலிச்சோம், வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்க வீட்டில் காதலுக்கு ஒத்துக்கல, அதனால அங்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் இங்க இப்ப நியூ டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், எங்களுக்கு தங்க ஒரு வீடு வேணும்னு கேட்டாரு. சரி, நானும் கல்யாணமானவங்க, பார்க்க நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி இந்த வீடை கொடுத்தேன் சார். அவங்க பேர் மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிறாரு. ஸோ அந்த பையனோட பேரு பிரசாத், அந்த பொண்ணோட பேரு கமலேஷ். பையனுக்கு 24 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது அந்த பெண்ணோட சடலத்துக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரில் ஹிந்தியில் எழுதப்பட்ட பல வாசகங்கள் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதுன்னா, அம்மா அப்பா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு எடுக்கிறதுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கமலேஷ்ங்கிற பெண்மணி தன்னோட உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. அதுக்காக தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, மனைவி அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ கணவர் எங்க, அந்த கொஸ்டின் வரும்ல. இப்ப கணவரும் இந்த இடத்துல இருக்காரு, ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு வர்றாரு, அவங்க மனைவி வீட்டில் இறந்து கிடக்காங்க, இல்ல அவங்க உயிரே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, உடனே அவர் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும்ல. இந்த உடல் அழுகிய பொசிஷனை வச்சு பார்க்கும்போது இவங்க மரணம் அடைஞ்சு மினிமம் 1 வாரமா தான் இருக்கும். அந்த 1 வாரமா அவங்க கணவரும் காணல, வீடும் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்குங்கிறதுனால இப்ப போலீஸ் ஆபீசருக்கு இந்த பெண்ணோட மரணத்திலையும் சந்தேகம் வருது, அவங்க கணவர் மேலையும் சந்தேகம் வருது. ஸோ இவங்க மரணம் உண்மையிலேயே இவங்க லெட்டர் எழுதி வச்ச மாதிரி அவங்களே அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்களா, இல்லைன்னா அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தான் தெரிய வரும். இப்போ இந்த பெண்ணோட உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுது. இப்போ அடுத்து போலீஸ் ஆபீசரோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னா, அந்த கணவரை கண்டுபிடிக்கணும். இப்போ 2010-11 ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த வீட்டு ஓனர் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, சார், உங்க வீட்டில் ஒரு தம்பதிகளை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டீங்களா? போடல சார். அவங்க டீட்டெயில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்கி வச்சிங்களா? அதுவும் இல்லை சார். சரி, அவங்க ஃபோன் நம்பர் அது உங்ககிட்ட இருக்கா? அதுவும் இல்லைங்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க, எந்த டீட்டெயிலும் தெரியாம ஒரு வீடு எப்படி சார் வாடகைக்கு விட்டீங்கன்னா? சார், அவங்க பார்க்க பாவமா இருந்துச்சு, ஏதோ புதுசாக கல்யாணம் ஆயிட்டு நின்னாங்கன்னு வீட்டை வாடகைக்கு விட்டேன், ஒரு 5-6 மாசமா இருக்காங்க, அந்த பையன் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார், கரெக்டா வாடகை கொடுத்துருவான், அவன் ஃபோன் நம்பர் கூட வாங்கி வைக்கணும்னு எனக்கு தோணலை, ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கான், ஏதாவது ஒண்ணுன்னா நான் போய் கேட்பேன், இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் கேட்பான், மற்றபடி அந்த 2 பேரோட ஃபோன் நம்பரும் எனக்கு இல்லை, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது, ஒட்டு மொத்தத்தில் அந்த 2 பேரை பத்தியான எந்த தகவலும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. சரி, இப்போ இவர்கிட்ட கேட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சார், இவங்க ஒரு 4-5 மாசமா தான் இருக்காங்க,
அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வராது, வீட்டுக்குள்ளதான் இருக்கும். இந்த நபர் காலையில கிளம்பி போவாரு, நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாரு. மத்தபடி இவங்க கூட யாருமே கான்டாக்ட்ல இல்ல. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிற முறையிலையோ இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுறது, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்களை கூப்பிடுறதுங்கிற மாதிரி எந்த விதமான உறவு முறையும் ஒரு நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நாங்க பேசுறது இல்லை சார். ஒட்டுமொத்தத்தில் எங்களுக்கும் எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. ஜெனரல் அந்த மாதிரி புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயும் எந்த போட்டோவும் இல்ல, இந்த வீட்டுல எந்த நபர் தங்கி இருந்தாரு அப்படிங்கிற எந்த தடயத்தையும் அந்த வீட்டுல இருந்து போலீஸால கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலே இந்த வழக்கு டெல்லி போலீஸுக்கு ஒரு வித்தியாசமான வழக்கா பார்க்கப்படுது. பிகாஸ் எந்த ஒரு கேஸ்லயும் சரி ஈஸியா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியும். விக்டிமோட ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க முடியாட்டா கூட இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள பத்தி ஒரு சின்ன தகவலா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே போலீஸுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது யதார்த்தமா நடந்த விஷயமா இல்ல தன்னை பத்தியான தகவல் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறத இந்த தம்பதிகள் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் திங்க் பண்றாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு தெரியல, கொலை செய்யப்பட்ட பெண் யாருன்னு தெரியல, அவங்க கணவரோட பேரும் தெரியல, அவரும் எங்க போனான்னு தெரியல. கண்ணை கெட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இந்த வழக்கு டெல்லி போலீஸுக்கு இருக்கு. புதுசா கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த இந்த தம்பதிகள் யாரு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த புதுமண பெண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல லெட்டர்ல எழுதின மாதிரி அவங்க உயிரை அவங்களே மாச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நியூ டெல்லியில நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்க கணவர் எங்க போனாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு சுவாரஸ்யமாக வீடியோ பார்த்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவில் பலவித திருப்பங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ போலீஸோட முதல் கட்ட நகர்வு என்ன அப்படின்னா இவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. ஜெனரல் நம்ம எவ்வளோ கேஸில் பார்த்துருப்போம், கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் கொலைகாரனை பிடிக்க முடியும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்கணும், அவங்க கணவரோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டாச்சு, வீட்டு ஓனர்கிட்ட கேட்டாச்சு, யாருக்குமே எந்த தகவலும் இல்லை, இவரோட ஃபோன் நம்பர் யாருக்குமே இல்லை. அப்போ போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் விசாரிக்கும் போது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் சூப்பரா ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு நபர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு இந்த வீட்டில் தங்கியிருந்த நபரை யாருன்னு தெரியாது, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவர் ரோட்ல எதாச்சியா பார்க்கும்போது என்கிட்ட ஒரு உதவி கேட்டார் சார். அவர் வீட்டில் ஏதோ பிளம்பிங் ஒர்க் இருக்கு, ஏதோ பைப்ல தண்ணி வரல, அதனால பிளம்பர் கான்டாக்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. ஸோ இந்த ஏரியால இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிளம்பிங் இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரே ஒரு நபர் தான் பார்ப்பாரு. அந்த பிளம்பரோட கான்டாக்டை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அப்போ அடுத்து என்ன நடந்திருக்கும், கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட கணவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பிளம்பருக்கு கால் பண்ணியிருப்பாரா, வந்து எங்க வீட்டில் இஷ்யூ இருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா. அப்போ அடுத்து அந்த பிளம்பரை போய் கான்டாக்ட் பண்ணா இந்த நபரோட டீட்டெயில்ஸ் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பிளம்பருக்கு கால் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்கிறாரு. இல்ல சார், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்தவங்க, புதுசா கல்யாணமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவருக்கு கிளியரா புரியுது. சார் நீங்க சொல்றது கரெக்ட், ஒரு நபர் கால் பண்ணாரு, அவங்க வீட்டில் போய் அந்த இஷ்யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேங்கிறாரு. அப்போ பிரசாத் உங்களுக்கு கால் பண்ணிதாருன்னா அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நான் எல்லா கிளைண்ட் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுப்பேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் நம்பரை பார்த்து சொல்றேங்கிற மாதிரி அவரும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு காணாம போன இந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட கணவர் பிரசாத் அப்படிங்கிற நபரோட ஃபோன் நம்பரை அந்த பிளம்பர் போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு, காணாம போன அவங்க கணவரோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருச்சு. அடுத்து என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஃபோன் ஆக்டிவா இருக்குமா இல்லையா. போலீஸ் அடிச்சு பார்க்குறாங்க, போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் அடுத்து என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்கன்னா அந்த ஃபோனோட கடைசி ஆக்டிவ் லொகேஷன், அதாவது ஆஃப் செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் எங்க கடைசியா ஆக்டிவா இருந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது இந்த ஜஹாங்கீர்புரிங்கிற ஏரியாலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்னா எல்லாமே விற்பாங்க, காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லேருந்து ஈவன் செல்போன் சம்பந்தமான சின்ன சின்ன ஆக்சசரிஸ், அதாவது நம்ம கொரியன் கிளாஸ்ன்னு போடுவோம், ரீசார்ஜ் பண்றது, ஃபோனுக்கு கவர் போடுறது அப்படின்னு எல்லா கடையும் இருக்கிற ஒரு சின்ன மார்க்கெட்.
அந்த மார்க்கெட்டு கிட்ட தான் இந்த நபரோட ஃபோன் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த நபர் அங்கே போய் ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே நிறைய செல்ஃபோன் அக்சசரிஸ் கடை இருக்கு. அப்போ அவர் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஷாப்பில் போய் கேட்டு பார்த்தா இந்த டயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் புதுசாக ஒரு செல்ஃபோனோ இல்லை நம்பரோ வாங்கினவரோன்னு தெரிய வரும்னு அந்த ஏரியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செல்ஃபோன் அக்சசரிஸ் கடை இருக்கு. எல்லா கடையிலையும் போய் கேட்குறாங்க. ஒவ்வொரு கடையிலையும் கேட்குறாங்க. அவங்களால எதையுமே ரீகலெக்ட் பண்ண முடியல. இல்லை சார், அந்த மாதிரி யாருமே இங்கே வரலையே சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13 கடையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கடை இருக்கு. அந்த கடை எங்கே இருக்குன்னா அந்த மார்க்கெட்டோட எட்ஜில் இருக்கு. கொஞ்சம் ஐசோலேட்டான ஏரியா. பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கு. அதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை தொட்டி, ஃபுல்லாக டஞ்சனான ஏரியா. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த கடை ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் இங்கே புதுசாக யார் வந்து ஃபோன் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொன்ன அந்த டேட்டில் மேபி இப்போ இருந்து ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செல்ஃபோன் சந்தேகப்படும்படியாக என்னோட கடைக்கு பக்கத்தில் இருக்க அந்த காம்பவுண்டு கீழே கிடந்துச்சு சார். அதை ஏன் நான் வித்தியாசமாக பார்த்தேன்னா அந்த செல்ஃபோனை வந்து ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளே சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் சவருக்குள்ளே கிடந்துச்சு. நான் கூட ஏதோ ஒர்க் ஆகாத போனேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பிகாஸ் நான் கடையை திறக்கும் போது ஜஸ்ட் கேஷுவலாக பார்த்தேன், ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது, எடுத்து பார்த்தா ஒரு ஃபோன் இருக்குது. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், யாரோ ஒரு நபர் தெரியாமல் ஃபோனை தவற விட்டு போயிட்டாரு, கண்டிப்பாக ஒரு நாள் தேடி வருவார் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபோனை நான் பத்திரமா வச்சுருக்கேங்கிறாரு. சரி, இந்த ஃபோனை கொடுங்க, நாங்கள் பார்க்குறோங்கிறாங்க. இப்போ அந்த ஃபோனை வாங்குறாங்க. அது ஒரு சாம்சங் ஃபோன். இப்போ அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க. லக்கிலி அதில் கொஞ்சம் பேட்ரி இருக்குது. ஸோ அந்த ஃபோனை பார்க்கும்போதே தெரியுது அந்த ஃபோன் காணாமல் போன கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட கணவர் பிரசாத்துக்கு சொந்தமான ஃபோன் அப்படின்னு. இப்போ அதோட கேலரியில் போகிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரசாத் அப்படிங்கிற நபரோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட ஃபோட்டோவும் இருக்கு. பிகாஸ் என்னதான் அவங்க உடல் அழுகிய நிலையில் இருந்தால் கூட அவங்க ஃபேஸ் கொஞ்சம் நல்லா தெரியுது. அதையும் இந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த ஷாப்புக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோன் அவங்க கணவருக்கு சொந்தமானது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அந்த கணவர் யாருக்கு கால் பண்ணார், அதுவும் ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கு கால் பண்ணாருன்னு ஃபுல் செல்ஃபோன் டேட்டாவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதில் எதுவுமே வித்தியாசமாக தெரியல. அதாவது அவர் பிளான் பண்ணி கொலை பண்ணால் ஒரு 4 பேருக்கு கால் பண்ணாரோ இல்லை எந்த ஒரு வித்தியாசமான ஃபோன் காலும் தெரியல. சில ஆஃபீஸுக்கு பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் தவிர வேறு எந்த விதமான வித்தியாசமான ஃபோன் காலும் போல. பட் இந்த ஃபோன்லேருந்து போலீஸுக்கு கிடைக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோனில் நிறைய காண்டாக்ட் இருக்கு. அந்த காண்டாக்டை பார்க்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா ஃபோன் நம்பர்லாம் எப்படி சேவ் பண்ணியிருப்போம், பேரை கூட யூஸ் பண்ண மாட்டோம். அம்மா அப்பா தான் 90% சேவ் பண்ணி வைப்போம். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் பாப்பா மம்மி அப்படி என்னமோ சேவ் பண்ணி வச்சிருக்காங்க ஹிந்தி பேரில். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பரை போலீஸ் எடுக்கிறாங்க. ஜென்ரலாக இப்போ அவங்க கணவர் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு வச்சுப்போம், அவங்க கணவரே அவங்க மனைவியை கொலை பண்ணாருன்னே வச்சுப்போம், ஓகேவா? அப்போ அவர் எங்கே போயிருப்பாரு, தன்னோட குடும்ப உறவுகள் கிட்ட தான் போயிருப்பாரு, அம்மா அப்பா கிட்டயோ சொந்த ஊருக்கோ போயிருப்பாரு. இது வந்து ஒரு ஆப்ஷன். இல்லை அவங்க கணவர் அந்த கொலையை பண்ணலைன்னா அவர் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த 2 சினாரியோ தான். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னோட பையன் இங்கே வரவே இல்லை, ஏன்னா எங்களுக்கு எங்கள் பையன் கூட கடைசி 4-5 வருஷமாக கான்டாக்டே இல்லை சார். ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சா, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம், அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டான். அவன் எங்கே இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. பட் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு. என் பையன் இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ஜென்ரலாக எல்லா அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க தன்னோட பையன் தவறே பண்ணியிருந்தா கூட அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. இப்போ அடுத்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனில் இருக்க பல கான்டாக்ட் கால் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வேலை பார்க்குற இடம், அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், அந்த பிரசாத்துங்கிற நபர் இங்கே வரலைங்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா மேலே தான் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சரி, அவங்க அம்மா அப்பாவோட சொந்த ஊருக்கு போய் பார்த்துடலானே. இப்போ ஒரு செட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் நியூ டெல்லியிலேருந்து இந்த நபரோட சொந்த ஊர், அது ஒரு கிராமம், அது ஒரு வேறு ஸ்டேட், அங்கே போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. அங்கே பிரசாத் இல்லை. அவங்க அம்மா அப்பா அதே தான் சொல்கிறாங்க, சார் அவன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனான், ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ உண்மையிலேயே அவன் இங்கே வரவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிற ஒரே பதில், ஒருத்தர் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 நாளைக்குள்ள பிரசாத் அப்படிங்கிற நபரை இந்த ஊரில் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இந்த பிரசாத் நபரோட உருவம் எப்படி இருக்குன்னா, நல்லா நிறைய தலைமுடி,
இப்படி தாடி வச்சுட்டு ஆஜானுபாகுவா இருக்கிற ஒரு நபர். ஸோ அந்த நபரை பார்த்தாலே ஈஸியாக அடையாளம் தெரியும். மக்களோட அந்த ஃபேஸில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அங்கே அடையாளங்கள் இருக்கிற ஒரு முகம். அப்படிப்பட்ட முகத்தை யாருமே பார்க்கலங்கிறதுனால கண்டிப்பாக பிரசாத் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்போ பிரசாத் எங்க? உண்மையிலேயே தன்னோட மனைவியை அவன் தான் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டானா, இல்லை பிரசாத்தே யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதான் போலீஸுக்கு முன் வந்து நிற்கிற மிகப்பெரிய கேள்வி. போலீஸ் ஒரு பக்கம் இந்த பிரசாத்ங்கிற நபரை வலைவீசி தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த மனைவியோட கமலேஷ் அப்படிங்கிற பெண்ணோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அந்த பெண்ணோட மரணத்தில் போலீஸுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு, அவங்க கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்கன்னு. அது இந்த பிரேத பரிசோதனை மேலும் உறுதிப்படுத்துது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பெண்ணோட மரணம் எப்படி நடந்திருக்கலாம், அந்த பெண்ணை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. பட் அந்த பெண் லெட்டர்ல என்ன சொல்றாங்க, நானே என்னோட உயிரை மாச்சிக்க போறேங்கிறாங்க. பட் அது எந்த விதத்திலும் பாசிபிள் இல்லை. இல்லை அவங்க ஏதாவது தூக்கு கயிறில் தொங்குனாங்க அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி எந்த தடயமும் இல்லை. இல்லை அவங்களே அவங்க கையை வச்சு கழுத்தை நெரிச்சிக்க முடியுமா? அது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா பாசிபிளே இல்லை. ஈவன் அந்த சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் அவனோட கையை வச்சு அவனை இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த வலி தாங்காமல் நம்மளோட நேச்சரான பிஹேவியரே கையை எடுத்துருமா. ஸோ அதனால் ஒரு மனுஷன் அவனையே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக கமலேஷுங்கிற இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க கணவர் தான் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம். உண்மையிலேயே அந்த லெட்டரை அந்த பொண்ணு தான் எழுதுனாங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த பெண்ணோட சொந்த ஊர் என்ன, அவங்க அம்மா அப்பா என்ன அப்படிங்கிற எந்த தகவலையும் போலீஸால எடுக்க முடியல. ஏன்னா அதை பத்தியான தகவல் எங்க இருந்து போலீஸ் கிடைக்கல. இவர் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த பையனோட வீட்டில் கேட்டால் அவங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா, அந்த பெண் வீட்டில் ஒரு டைரி எழுதிட்டு இருப்பாங்க. அதாவது வீட்டில் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ மளிகை ஜாமான் வாங்குறோம், என்ன வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவங்க ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட டைரி இருக்கு. அந்த டைரியையும் இந்த லெட்டரையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் 100% வந்து மேட்ச் ஆகுது. போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன நினச்சிக்கலாம், அவங்க கணவர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு, அவர் கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கலாம். பட் இந்த பெண்ணு தான் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஈவன் அவங்களோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க ரெண்டு மேட்ச் ஆகுதுங்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு பெண் அவங்களே தன்னோட உயிரை மாச்சிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களை இன்னொருத்தர் கொலை செஞ்சிருக்க முடியும்? உண்மையிலேயே டெல்லி போலீஸுக்கு இது ஒரு சவாலான வழக்கா இருக்கு. இது உண்மையிலேயே அந்த பெண் அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்களா, யாராவது கொலை பண்ணாங்களா, இல்ல அந்த பெண்ணை கொலை பண்ணா ஏன் அவங்க அப்படி லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பலவித குழப்பங்கள்ல போலீஸ் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. பட் அப்படி இருந்தா கூட இதுக்கெல்லாம் யாரு விடை சொல்ல முடியும்? காணாம போன அந்த கணவர் பிரசாத் வந்தாதான் உண்மையிலேயே அவங்க மனைவிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். ஜெனரலா நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம். ஈவன் இப்ப கேரளால ஒரு கேஸ் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு கேஸ் பார்த்தோம். இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 99% வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை தங்களோட குடும்ப உறவுகளுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பொது எஸ்டிடி பூத்ல இருந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா திருட்டுத்தனமா நேரா வந்து பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போறவங்களை பிடிக்கிறதுக்கு ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்களோட சொந்த ஒரு அம்மா அப்பா இல்ல குடும்ப மனைவி இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் அந்த வீட்டை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, அந்த நபர் வந்துட்டு போறாருன்னு. அப்படி இல்லைன்னா அந்த குடும்ப உறவுகளோட போனையும் 24 மணி நேரம் கண்காணிப்பாங்க. எப்பயாவது ஒருக்க அந்த நபர் கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமையே அந்த கால் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர், டெல்லி போலீஸ் இந்த கேஸ்ல ரெண்டையுமே பண்றாங்க. பிரசாத் அவங்க அம்மா அப்பா வீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 24 மணி நேரமும் 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அம்மா அப்பா வீட்டை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா நண்பர்கள் குடும்ப உறவுகள் எல்லாரோட போனையும் 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று அந்த பிரசாத் வருவான், இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுவானே. போலீஸும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பிரசாத் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரல. ஒரு டைம் கூட அந்த நபர் அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்கல. இப்போ 2-3 வருஷம் இப்படி ஓடி போது டெல்லி போலீஸ்க்கே ஒரு குழப்பமாகுது. ஒருத்தன் இப்படிலாம் போய் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு சின்ன தப்பாவது பண்ணுவான்.
ஒருவேளை இந்த பிரசாத் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இப்படி எடுத்துப்போம், ஒருவேளை இந்த பிரசாத் உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த பிரசாத்துக்கு என்ன நடந்ததும் அப்படிங்கிறதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒட்டுமொத்தத்தில் டெல்லி போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த வழக்கில் மேலும் எந்த சஸ்பெக்டும் இல்லை, எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த பிரசாத்தும் அவங்க குடும்பத்தை காண்டாக்ட் பண்ணல, அவனும் எங்க போனான்னு தெரியலங்கிறதுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த கமலேஷ்ங்கிற பெண்ணை கொலை பண்ணது யாருங்கிறதையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. காணாம போன அவங்க கணவர் பிரசாத்துக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாம இந்த வழக்கு கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. ஃபைனலா 2025 கோல்டு கேஸ் யூனிட் இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அப்ப நியூவா வந்திருக்க எஸ்பி கோல்டு கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கேஸ் ரொம்ப யூனிக்கா படுது. என்னடா இது, ஒரு மனைவி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கணவன் காணாம போயிருக்கான், ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அப்ப அவருக்கு தோணுது இந்த கேஸை நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணி ஆகணும், ரீஓபன் பண்றாரு. அப்படி ரீஓபன் பண்ணும்போது அந்த எஸ்பி திங்க் பண்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரசாத்ங்கிற நபரை எப்படி ட்ராக் பண்ணணும். கண்டிப்பா அந்த நபர் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்படிங்கிற நோக்கத்தில் 24 மணி நேரம் அவங்க அம்மா அப்பா நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாளடைவில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் மானிட்டர் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படி கோல்டு கேஸ் ஆனவுடனே அந்த மானிட்டரை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கடந்த ஒரு 10-12 வருஷமா அவங்க அம்மா அப்பா ஃபோனை இவங்க ட்ராக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அந்த பிரசாத் ஃபோன் பண்ணியிருந்தா கூட அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த எஸ்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்குறாரு, சார் இந்த கேஸில் இந்த 2-3 பேரோட நம்பரை நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருந்தோமே, இதை எப்போ ஸ்டாப் பண்ணோம், எவ்வளோ டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த எஸ்பியோட அனுமானம் என்னன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ட்ராக் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு போய் கேட்டா சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஷாக்கிங்கான பதில் சொல்றாங்க. சார் இந்த நம்பரை நம்ம இப்போ வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், நாங்கள் ஒன் செட் பண்ணிட்டா ஒரு அஃபிஷியலாக கம்யூனிகேஷன் வர்ற வரைக்கும் அந்த ட்ராக்கிங்கை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. பட் இதில் என்ன பிரச்சனைனா, ட்ராக் பண்ணுறது ஒரு விஷயம், கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுறது ஒரு விஷயம். பட் மானிட்டர் பண்ணும்போது இந்த பிரசாத்தோட அம்மா அப்பாவுக்கு சந்தேகப்படும்படியா ஒரு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து கால் வந்ததா அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணாதான் அந்த பிரசாத் கால் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் அதை பண்ணலை. அப்போ மானிட்டர் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ பட் அப்படி இருந்தாலும் எஸ்பி என்ன சொல்றாரு, சார் இந்த கேஸை நாங்கள் ரீஓபன் பண்ணிட்டோம், நீங்க மானிட்டர் அப்படியே வச்சிருங்க, இது வரைக்கும் நடந்தது கூட விட்டுருங்க, இனிமேல் இந்த அம்மா அப்பாவுக்கு பிரசாத்தோட அம்மா அப்பாவோட நம்பருக்கு என்ன கால் வந்தாலும் அந்த நம்பரை ட்ராக் பண்றீங்க, அந்த கான்வர்சேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ தெரியும் நம்மளுக்கு ரீசெண்டா ஒரு நாளைக்கு 20 ஸ்பாம் கால் வரும், இன்சூரன்ஸ் வேணுமா, லோன் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு. அப்படி வந்தா கூட பரவாயில்ல, எல்லா நம்பரையும் நோட் பண்ணுங்க, எனக்கு எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் கண்டினியூஸா இந்த க்ளோஸா மானிட்டர் பண்றாங்க. அதே டயத்துல வர்ற எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்றாங்க, லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நம்பர், பிரசாத்தோட அப்பா நம்பருக்கு 2025 இறுதியில ஒரு மிஸ்டு கால் வருது. இது வரைக்கும் அந்த மிஸ்டு கால் வந்த நம்பர்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி கால் வந்ததில்லை. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, சரி வெயிட் பண்றாங்க, ஒருவேளை இது ஆக்சிடென்டா வந்த ஒரு ராங்கான காலா கூட இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அதே நம்பர்ல இருந்து அந்த பிரசாத்தோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பிரசாத்தோட அப்பா ஃபோன் இருக்காரு, எதிர்முனையில ஒரு குரல் கேட்குது, நான் பிரசாத் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் அவங்க அப்பா மிரண்டு போயிட்டாரு. தன்னோட பையனோட குரலை 15 வருஷமா அவர் கேட்கல, பயங்கர எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பிரசாத் ஷார்ட்டா, ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே ஷார்ட்டா இருக்கு. ஓகே, என்னோட வாழ்க்கை தடமாறி போச்சு, இப்போ நான் ஒரு விதவை பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டான கான்வர்சேஷன். அவங்க அப்பா 15 வருஷம் கழிச்சு பையன் ஃபோன் பண்ணுறானே அப்படிங்கிறதுனால அவர் பல தகவலை வாங்க கேட்குறாரு. பட் அதே டயத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரியாது, இந்த பிரசாத்துக்கு தெரியாது, போலீஸ்லேருந்து இந்த காலை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கேஷுவலாக கேட்குறாரு, தம்பி எப்படிப்பா இருக்க, எங்கப்பா இருக்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு எவ்வளவோ கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ பிரசாத்துக்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் வருது, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான்.
இப்போ சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, அந்த எஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாங்க. சார், ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு, அந்த காலை நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம்னு சொல்லி போட்டு காமிக்கிறாங்க. அதுல வந்து பேசுறது பிரசாத் அப்படின்னு தெரியுது, குஜராத்ல இருந்து கால் பண்றான் அப்படிங்கிறது தெரியுது. சரி, எக்ஸாக்டா அந்த போன் குஜராத்ல எங்க இருக்குன்னு பார்த்தா வடோதராங்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. இப்போ அந்த நம்பருக்கு போலீஸ் திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தா அது ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியில அந்த நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு தெரியுது. அந்த நம்பர் உடனே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ட்ட இருந்து போனே வரல. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, பிரசாத்னு ஒரு நபர் 15 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு போன் பேசியிருக்காரு, புதுசா ஒரு நம்பர் வாங்கியிருக்காரு, ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காரு, உடனே போன் ஆஃப் செய்யப்படுது. அந்த நம்பர்ல இருந்து வேற எதுவும் போன் கால் போல அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் பிரசாத் இந்த காலை பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பிரசாத் அப்படிங்கிற நபர்கிட்ட ஒரு திருட்டுத்தனம் இருக்குங்கிறது தெரியுது. பட் போலீஸ் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டாங்க. என்னதான் இவர் போனை ஆஃப் பண்ணா கூட அந்த வடோதராங்கிற ஊர்ல எக்ஸாக்டா எந்த டவர்ல லிங்க் ஆயிருக்குன்னு பாக்குறாங்க. இப்போ டெல்லியில இருந்து ஒரு டீம், போலீஸ் டீம் 4-5 டீம் வந்து குஜராத்துக்கு போறாங்க. அந்த வடோதராங்கிற ஏரியாவுக்கு போறாங்க. எந்த டவர்ல அது லிங்க் ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சுத்தி எங்க பார்த்தாலும் டெக்ஸ்டைல் மில், அப்போ ஃபுல்லாவே அந்த ஏரியால டெக்ஸ்டைல் மில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த டெக்ஸ்டைல் மில்லில் ஒரு மில்லை பார்க்குறாங்க. எக்ஸாக்டா எந்த இடத்துல இருந்து அந்த ஃபோன் செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்டைல் மில்லோட காம்பவுண்டுக்கு உள்ள இருந்து தான் அந்த ஃபோன் செய்யப்பட்டதுன்னு தெரியுது. இப்போ போலீஸுக்கு நல்லாவே தெரியுது பிரசாத் இந்த டெக்ஸ்டைல் மில்லோட காம்பவுண்ட்ல இருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ அவன் இங்கே வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, அந்த டெக்ஸ்டைல் மில்லுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை பார்க்குறாங்க. இதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னா, அங்கே வேலை பார்க்குறவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க மட்டுமல்ல, இந்தியாவிலேருந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தனை காமிச்சு, சார் நியூ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்தானா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, இந்த பிரசாத்தோட சொந்த ஊர் நியூ டெல்லியா அப்படிங்கிறதும் தெரியாது, இல்லை அவங்க அம்மா அப்பா இருக்கிற அந்த மாநிலமா அப்படிங்கிறதும் தெரியாது, அவன் என்ன சொல்லி இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி விசாரணை பண்றாங்கன்னா, சார் குஜராத்தி இல்லாத வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அதுல பிரசாத் அப்படிங்கிற பேர் இருக்கான்னு பார்க்குறாங்க. எந்த வித பேருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற எல்லா லேபர்ஸ் கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க, சார் நியூ டெல்லியிலேருந்து யாராவது இங்கே ஒரு நபர் வேலைக்கு வந்திருக்காருன்னு கேட்டால், சார் 1000 பேர் வந்துட்டு போவாங்க சார், சத்தியமாக எங்களுக்கு தெரியவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. சரி, அந்த டெக்ஸ்டைல் மில் மேனேஜர்கிட்ட போய் பார்க்கலான்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் இங்கே நியூ டெல்லியிலேருந்து யாராவது வந்து வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டால், இல்லை சார் அந்த மாதிரிலாம் யாரும் வரல, ஆனால் நிறையா மாநிலத்திலேருந்து வந்து பார்க்குறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரசாத்துங்கிற பேரில் நியூ டெல்லியிலேருந்து யாருமே இங்கே வந்து வேலை செய்யலை சார் அப்படிங்கிறாங்க. பட் போலீஸ் வந்து பயங்கர டிஸப்பாயிண்டடாக இந்த மில்லேருந்து வெளில வர்றாங்க. அப்போ அந்த மில்லோட காம்பவுண்ட் கிட்ட நிற்கிறாங்க. போலீஸுக்கு நல்லாவே தெரியுது, சைபர் செக்யூரிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இந்த காம்பவுண்டுக்கு உள்ள இருந்து தான் அந்த கால் செய்யப்பட்டது. அவ கண்டிப்பா இங்க தான் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வெளி ஆளுங்க இந்த டெக்ஸ்டைல் மில்லோட காம்பவுண்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. போலீஸுக்கு அந்த காம்பவுண்டை விட்டு போறதுக்கே மனசு இல்லை, அந்த பிரசாத்தை பிடிக்காம. அப்படி போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மில்லில் ஒரு வயசான பெண்மணி வேலை பார்க்குறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல நாளா பல வருடங்களா சில பேர் ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க. இந்த பெண்மணியை பார்க்கும்போது இவங்க லோக்கல் குஜராத்தி, பல நாள் அந்த மில்ல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பெண்கிட்ட போறாங்க. அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, இங்கே வெளியூர்லேருந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாம்மா கேட்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க சார் அப்படிங்க. நியூ டெல்லியிலேருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், பிரசாத் அப்படிங்கிற பேரில் இல்லை சார், பிரசாத்துங்கிற பேரில் யாரும் இல்லை, ஆனால் நியூ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறாருன்னா, அவர் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு சார், 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவரோட பேர் லால் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பிரசாத்துங்கிற பேரில் யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. நியூ டெல்லியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே வேலை பார்க்குற ஒரே நபர் லாலுங்கிற நபர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்படியா, சரி அந்த லாலுங்கிற நபர் போய் மீட் பண்ணிடலாம், அவர் எங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்தீங்களா, அவர் தான் சார் லால் அப்படிங்கிறாங்க. போலீஸ் அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், பட் அந்த மேனேஜர் என்ன சொன்னாரு, நியூ டெல்லியிலேருந்து யாருமே இங்கே வந்து வேலை செய்யலைங்கிறாரு, பட் அவரே நியூ டெல்லியிலேருந்து தான் வந்திருக்காரு, பட் அந்த நபர் ஏன் வந்து மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்போ இந்த டீம்ல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, சார் நான் அந்த மேனேஜரை விசாரிக்கும் போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் சார்,
நீங்க எப்பெல்லாம் பிரசாத் அப்படிங்கிற பேரை எடுக்கும்போது அவரோட ஒரு கை நடுங்க ஆரம்பிக்குது. அந்த நடுக்கம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட இன்னொரு கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டார் சார். கண்டிப்பா நம்ம எவ்வளவோ குற்றவாளிகளை ஃபேஸ் பண்ணிருப்போம். இந்த நபர்கிட்ட ஏன் பிரசாத் அப்படிங்கிற பேரை சொல்லும் போது ஒரு நடுக்கம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, திரும்ப அவர்கிட்ட போய் விசாரிச்சு பார்ப்போம்னு திரும்ப உள்ள போறாங்க. அந்த நபர் போலீஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார். என்னடா போனவங்க திரும்ப வராங்கன்னா, சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இது கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தகவல் வேணுங்கிறாங்க. என்ன மாதிரி தகவல் வேணும் அப்படின்ட்டு. சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பிரசாத்துங்கிற பேரில் யாராவது இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை அழுத்தி அழுத்தி சொல்லும்போது அந்த நபரோட உடம்புல ஒரு நடுக்கம் தெரியுது, ஒரு ஃபேஸில் பயங்கரமான இது தெரியுது. அப்போவே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறது பிரசாத்துக்கிட்ட தான். லாலுங்கிற பேரில் பின்னாடி ஒளிஞ்சி இந்த டெக்ஸ்டைல் மில்ல மேனேஜராக வேலை பார்த்தது அந்த பிரசாத் அப்படிங்கிறத போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, பாருங்க பிரசாத், நீங்க எத்தனை வருடம் ஆனாலும் நீங்க என்னதான் உங்க கெட்டப்பை மாத்திட்டு எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி ஒரு மில்லுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்தா கூட கண்டிப்பா நாங்க உங்களை தேடி வருவோம், உங்களை கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஃபைனலா உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்பவே அந்த பிரசாத்துக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் அவன் என்னதான் கெட்டப்பை மாத்திருந்தா கூட அவன் நியூ டெல்லியில இருக்கும்போது அவனை எவ்வளவோ பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அவனை நியூ டெல்லி கூட்டிட்டு போனா வீட்டு ஓனர் அடையாளம் கண்டுபிடிப்பாரு, எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். போலீஸ் தன்னை தேடி வராத வரைக்கும் தான் தனக்கு பாதுகாப்பு, வந்துட்டா அவ்வளோதான், கதை முடிஞ்சது அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 கேஸ் பார்த்தோம். அதில் இருக்கிற அந்த விக்டிம் பார்த்தீங்கன்னா ஈவன் கேரளா கேஸ் கூட பார்த்தோம். அதில் அந்த பெண்மணி சொல்லுவாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் போது, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவீங்க, நான் ரெடியாக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நபருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக தன்னை எப்போவுமே போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க, 15 வருஷம் கண்டுபிடிக்கல, இப்போ என்ன நம்மளை கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு இருமாப்பு, ஒரு அசாத்திய தைரியம், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். அதனால தான் இவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற தகவலை தன்னோட அம்மா அப்பா கிட்ட தைரியமா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ஃபைனலா இவன் தான் பிரசாத்ங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஃபைனலா அரெஸ்ட் பண்ணி நியூ டெல்லி போலீஸ் இவனை நியூ டெல்லி கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்கே வச்சு மீடியா முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட கமலேஷ்ங்கிற பெண்ணை கொலை பண்ணது அவங்க கணவர் தான், இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீடியா கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அதே டயத்தில் ஒரு கணவன் தன்னோட மனைவியை ஆசையாக காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசத்துலேயே அந்த மனைவியை கொலை செய்யறதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் விசித்திரமா இருக்கும்ல. சரி, இவனுக்கு ஏதாவது ஒரு அஃபையர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான், கொலை பண்ணி முடிச்சுனா அந்த பொண்ணோட போயிருப்பான். ஆனால் இவன் கடந்த 15 வருஷமா எந்த கல்யாணமும் பண்ணாம தனியாக தான் இருந்திருக்கான். ஸோ இப்போ இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒன்லி பிரசாத் அப்படிங்கிற இந்த நபருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இப்போ பிரசாத் கிட்ட கேட்கும்போது அவன் ஓப்பன் பண்ணுறான். சார், நாங்கள் 2 பேரும் காதலிச்சோம், உயிருக்கு உயிராக காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து நியூ டெல்லியிலேருந்து வீடு எடுத்து தங்கணும். ஸோ எங்கள் வாழ்க்கை நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இவன் என்னோட ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால், நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சு சார். எனக்கு ஒரு குறைவான சம்பளம், அதில் வீட்டு வாடகை கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோட மைண்ட் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கும். பட் என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமானவ. அப்போ ஒரு கணவர்கிட்டேருந்து எந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு கணவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது கணவர் சீக்கிரமாக வரணும், தங்கிட்ட பேசணும், வெளியில் கூட்டு போகணும், தங்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா மனைவிக்கும் இருக்கிற நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான் என் மனைவிக்கும் இருந்தது. பட் என்னோட மைண்டு வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்தது பண பிரச்சனையில். அப்போ அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சு சார். ஸோ நான் வீட்டுக்கு வருவேன், என்ன பண்ணலான்னு யோசிப்பேன், ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். என் மனைவி வந்து அப்போ இங்கே கூட்டு போங்க, அங்கே கூட்டு போங்க, இது வாங்கி தரல, அது வாங்கி தரலன்னு ஏதாவது சொல்லுவா. பயங்கர ஆர்குமெண்ட் வரும். இப்படி சண்டை பிரச்சனை வந்துட்டே இருக்கும் சார். ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தேன். என் மனைவி வேற அன்னைக்கு என்கிட்ட ரொம்ப கடுப்பாகி, நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி என்கிட்ட சண்டை போட்டால் ஆர்கியூமெண்ட் அதிகமாச்சு. அப்போ என் மனைவியோட கோபத்தில் கழுத்தில் கையை வச்சு அமுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னோட மனைவியோட உடம்புலேருந்து சிறு அசைவு கூட இல்லை. டக்குன்னு கையை எடுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஒரு கொலையே பண்ணேன்னு. ஸோ இது பர்பஸாக நான் பிளான் பண்ணி பண்ணலை சார், கோபத்தில் அந்த இடத்துல நடந்தது. இது நடக்கும்போது நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் கதவை திறந்தா போலீஸ் வந்து தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், ஒரு லெட்டர் எழுதுனேன். நான் தான் எழுதினேன், என்னோட மனைவி எழுதுகிற மாதிரி. நான் இந்த மாதிரி என் உயிரை மாச்சிக்க போகிறேன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு, என்னோட சம்மந்தமாக என்ன திங்ஸ் இருக்கோ என்னை போலீஸ் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஃபோட்டோ கிட்ட எல்லாமே எடுத்துட்டு
வீட்டை பூட்டிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஊரை விட்டு ஓடி போல, இதே நியூ டெல்லியில் இருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், என்னோட கெட்டப்பை மாற்றணுங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சலூனுக்கு போனேன், தலையை மொட்டை அடித்தேன், தாடிலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கெட்டப் மாற்றினேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா நம்ம கையில் இருக்க செல்ஃபோனை வச்சு போலீஸ் நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்களே அப்படின்னு. அந்த செல்ஃபோனை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சுவர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக குப்பை தான். சரி அந்த குப்பைகளை தூக்கி போடலான்னு தூக்கி போட்டு நான் வந்துட்டேன். பட் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த செவத்தில் பட்டு ஃபோன் இந்த பக்கம் விழுந்திருக்கு. அதை இந்த பிரசாத் கவனிக்காமல் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஷாப் ஓனர் அந்த ஃபோனை கையில் எடுத்து வச்சிருக்காரு. அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இவன் கெட்டப்பை மாற்றிட்டான், ஃபோனை டிஸ்போஸ் பண்ணிட்டான். இப்போ இதே நியூ டெல்லியில் தான் சுற்றிட்டு இருக்கான். அப்போது இவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு, எப்போ போலீஸ் இந்த உடலை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பயங்கர கூட்டம் கூடும்போது கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த கூட்டம் அப்படி கூடுது, போலீஸ் நிற்கிறாங்க, அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவனும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறான். போலீஸ் கேட்குறாங்க, அந்த பிரசாத்துங்கிறவன் யாரு, அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை, ஃபோன் இருக்கா, ஃபோட்டோ இருக்கான்னு. இவன் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் கெட்டப்பை மாற்றிட்டான். அது வரைக்கும் கரடு முரடான முடி, முழு தாடி வச்சிருந்தவன் இப்போ ஃபுல்லாக ஷேவ் பண்ணும்போது இவனை யாருக்குமே அடையாளம் தெரியல. அதுவும் இவனை ஒரு 4 மாசமாக தான் பார்த்துருப்பாங்க, அதே கெட்டப்பில் பார்த்துருக்காங்களா. ஸோ இவனை அடையாளம் தெரியல. ஸோ இவனு கூட்டத்தோட கூட்டமாக நின்று போலீஸ் பேசுகிறத பார்க்குறான். அப்போ இவனுக்கு கிளியராக புரியுது, கண்டிப்பாக போலீஸால் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நம்ம வெளியூருக்கு தப்பிச்சு போயிட்டோம்னா, அங்கே நம்ம ஐடென்டிட்டியை மாற்றிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் போலீஸ்லேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி தான் குஜராத்துக்கு போயிருக்கான். அங்கே லாலுங்கிற பேரை மாற்றி அங்கே சின்ன சின்ன டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்த்து, ஒரே கம்பெனியில் பல வருஷம் வேலை பார்த்து அந்த கம்பெனியிலே மேனேஜர் பொசிஷனுக்கு வந்திருக்கான். ஸோ இவன் பிரசாத்துங்கிற பேரையே மறந்துட்டு லாலுங்கிற பேர்லேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது, நம்மளுக்கு 40 வயசு ஆக போகுது, இனிமேல் நம்மளை போலீஸ் பிடிக்க போறது இல்லைன்னு ஒரு விதவை பெண்ணோட பழக்கம் ஏற்படுது. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றான். பட் அவனோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, தன்னோட அம்மா அப்பா கிட்ட வாழ்த்து வாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோன் போட்டான். 15 வருஷம் கழிச்சு ஆல் கேஸ் க்ளோஸ்ட். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஏன்பா நாங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் வச்சு அந்த லெட்டரை செக் பண்ணி பார்த்தோம், உன் மனைவியோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கே, நீ எப்படிப்பா உன் மனைவி மாதிரி எழுதுன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லாத்துக்கும் இது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கும், 90% ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் உட்காந்து பொறுமையாக எழுதுனேன்னா அந்த ரிமைனிங் 10% கூட கரெக்ட் பண்ணி என்னோட மனைவி மாதிரி எழுத முடியும் சார். அதனால தான் பொறுமையாக நான் எழுதினேன். ஸோ போலீஸுக்கு இதை பார்த்தாலே தெரியும் என்னோட மனைவியோட ஹேண்ட் ரைட்டிங்னு. ஸோ லக்கிலி எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் அந்த லெட்டர் என் மனைவி எழுதுனது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஃபைனலா 15 வருடங்கள் கழித்து கமலேஷ்ங்கிற தன்னோட மனைவியை கொலை பண்ண குற்றத்துக்காக பிரசாத் அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை போயிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த பிரசாத் அப்படிங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் ரீசெண்டாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கிரைம் பண்ணிட்டு பல வருடங்கள் போய் மறைஞ்சிருக்கிறது, எப்படியாவது போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நார்த் இந்தியன் கேஸ், அப்புறம் ஒரு கேரளா கேஸ், அப்போ திரும்ப ஒரு டெல்லி கேஸ். இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப என்ன உணர்த்துது அப்படின்னா, நீ குற்றம் பண்ணலாம், சட்டத்தின் பார்வையிலிருந்தும் காவல்துறையின் பார்வையிலிருந்து தப்பிக்கலாம், பட் மறையலாம், பட் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி ஒளிய முடியாது. நீ என்னதான் 15 வருஷம் மறைஞ்சிருந்தாலும் 20 வருஷம் மறைஞ்சிருந்தாலும் டெய்லி ஒரு பயத்தோடையும் நரக வேதனையோடையும் எப்ப வேணாலும் போலீஸ் தன்னோட வீட்டு கதவை தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோட தான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும் அப்படிங்கிறதாம் இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு உணர்த்துது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தோணும், பாருங்க பாஸ், இவன் கொலை பண்ணா 15 வருஷம் அவன் ஜாலியாக இருந்தான்ல, போலீஸை ஏமாத்திட்டு அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். பட் அந்த 15 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எவ்வளவு பயத்தோடு இருந்திருப்பான் அப்படிங்கிறத நம்மளால கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி வழக்குகள் 2015 வருஷம் தீர்க்கப்படுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம், இப்போலாம் நம்ம ஒரு வீட்டை ஒரு நபருக்கு வாடகை விட்டால் ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிறோம், அக்ரிமெண்ட் போடுறோம், எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுப்போம். பாருங்க அந்த லேட்டர் ஸ்டேஜில் முன்னாடிலாம் 2010, 2000லாம் சும்மா ஜஸ்ட் யார் வீட்டு வாடகை கேட்டாலும் எந்த வித அக்ரிமெண்ட் போடாமல், ஈவன் ஃபோன் நம்பர் கூட இல்லாமல் அந்த லேண்ட்லார்டு வாடகைக்கு விட்டது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. ப்ளஸ் அப்போது சிசிடிவி கேமராவும் அவ்வளோவோ இல்லாத காலம். பட் இப்போ இருக்க ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா மேபி தீர்க்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பட் ஸ்டில் என்னதான் போலீஸ் இனிஷியல் ஸ்டேஜில் சரியாக விசாரணை பண்ணாமல் இருந்தால் கூட, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அந்த குற்றவாளிக்கு சாதகமாக இருந்தால் கூட 15 வருஷம் கழிச்சு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்பர் திரும்ப ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே போய் விசாரித்து இவனை அரெஸ்ட் பண்ணாங்களே, உண்மையிலேயே அந்த ஒர்க்கை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ நம்ம ஒவ்வொரு கேஸ்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு வாழ்க்கை பாடம் கற்றுப்போம். இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோபம்ங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நபர்
நபர் வந்து பிளான் பண்ணி அவங்க மனைவியை கொலை பண்ணலை, இல்லை இவருக்கு ஒரு அஃபையர் இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்க மனைவியை அவர் கொலை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு, அந்த கோபத்தில் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டாரு. ஸோ இதான் நடந்திருக்கு. ஸோ கோபங்கிறது வந்து எவ்வளோ டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுவோம் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போடுவோம் சரி, கோபப்பட்டு கொலை பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீமான விஷயம். பட் கோபத்தில் நம்ம சில சமயம் வார்த்தைகள்லாம் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப நம்ம அள்ளி எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் அது விட்ட வார்த்தை தான் அது எந்தவித உறவையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உடையது. ஸோ எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலை மீறி போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க, இல்லை அமைதியாக போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கோங்க. பிகாஸ் இதை பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா அப்படி வரும் எனக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த கோபத்தில் நான் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் சில சமயம் என் பையன் மட்டும் பயங்கர கோபம் வரும். அந்த இடத்துல என் பையனை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என் கோபம் குறைஞ்சிரும். பட் ஐ வில் ஃபீல் வெரி கில்ட்டி, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். என் பையனை போய் இப்படி திட்டிட்டேன், இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்த எப்படி, அந்த சுச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பொறுமையாக அந்த இடத்த விட்டே போயிடுவேன், எங்கேயா போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கோபத்தில் பண்ணுற பல விஷயங்கள் நம்மளை பேராபத்தில் முடியும். ஸோ நாளைக்கு இந்த பெண்ணுக்கோ இந்த நபருக்கோ நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேணாம். ஸோ கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. கோபத்தில் எந்த கிரைமும் பண்ணிடக்கூடாது, வார்த்தையும் மெயினாக விட்டுறக்கூடாது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.